ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஏன்னா சினிமா ப்ளஸ் பாலிடிக்ஸ் மிக்ஸில் சில ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது நாம பார்க்கலாம் இன்னைக்கு. முதல்ல நடிகர் பாலாஜி அவர்கள் பேசின விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, கடந்த ஆட்சியில நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ நிறைய குற்றங்கள் நடக்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்போவோ நடந்த விஷயங்கள். இப்போ அரசு அதை சரி பண்றதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சிம்பிள் பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு. பொலிட்டிக்ஸ்ல பிளேம் கேமை விட ரியாலிட்டியை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்சி தொடங்கி 15 நாள், இந்த 15 நாள்ல அவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு நம்ம பார்க்கணும். எனக்கு ஒரு விஷயம் தான் என்னன்னா, இன்னைக்கு இத்தனை பேர் இந்த 15 நாள் இவ்வளவு கத்தி எல்லாம் தமிழக அரசுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அதை பார்த்து பாருங்க. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இதே குற்றம் கடந்த ஆட்சியில் நடக்கலையா? எவ்வளவோ நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அடுத்தது நடிகர் சமுத்திரகனி அவர்கள். அவர் விஜய் அவர்களை குறித்து பேசும்போது, அவர் நல்லபடியாக அரசியல் பண்ணணும், மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மாற்றம் கொண்டு வரணும், முன்னாடி இருந்ததை விட நல்ல நிர்வாகம் வரணும்னு அவர் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு முறை எங்கள் துறையை சேர்ந்தவருக்கு நம் தமிழக மக்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன தெரியும், அனுபவமே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள். நிறைய தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க? அதாவது டைரக்ட் சப்போர்ட்னு இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் மாதிரி தான் அவரோட பேச்சு இருந்துச்சு. அடுத்து மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள், அவரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு லீடருக்கு வேலை செய்ய விடணும். அவர் இப்போதான் வந்திருக்காரு, அவருக்கு டைம் கொடுக்கணும், இடையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் டு ஒர்க் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. வேலை பண்ணட்டும் சார், வேலை பண்ணி நிரூபிக்கட்டும். அதுக்குள்ள போய் அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியாக மாட்டேங்குது, சரி ஆகிற மாதிரி தோணலை, எதுக்கு சார்? இப்போ முக்கியமான ஹைலைட் என்னன்னா, பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன விஷயம்தான். அவர் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமை மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் ரொம்ப குயிக்காக பாலிடிக்ஸில் வந்து ஒரு லெவலில் ரீச் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ வருஷமா, அவர் கடந்த 15 வருடங்களாக இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கேன், என்னால் அந்த லெவலில் இன்னுமே ரீச் பண்ண முடியல. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்ட மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தெரியும் விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஸ்டேட்மெண்ட் பவன் கல்யாண் அவர்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. இப்போ ஓவராலாக பார்த்தா என்ன தெரியுது, ஒரு சைடில் சில பேர் சொல்கிறாங்க விஜய் என்ட்ரிக்கு ஸ்ட்ராங் பப்ளிக் சப்போர்ட் இருக்கணும், மறுபக்கம் சில பேர் சொல்கிறாங்க பொலிட்டிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக முக்கியம், டைம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹோல் டிஸ்கஷனில் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், விஜய் என்ட்ரி தான் இப்போ பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். சினிமா நடிகர்கள் பாலிடிக்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தா அடுத்த நாள் ட்விட்டரில் அது ஃபுல் டிபேட் ஆகிடுது. ஒரு லைன் பேசினா கூட அடுத்து 10 மீனிங் கண்டுபிடிச்சிடுவாங்க. மொத்தத்தில் இந்த வீக் என்ன தெரியுதுன்னா, சினிமா ப்ளஸ் பாலிட்டிக்கல்ஸ் ரெண்டும் சேர்ந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ரியாக்ஷன் வருது, டிஸ்கஷன் வருது, ட்ரெண்ட் ஆகுது. அடுத்த சில நாட்களில் இன்னும் பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் மூவ்மெண்ட் எப்படி போகுது, இந்த சப்போர்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, இதெல்லாம் பார்க்கலாம். இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன நண்பர்களே? இந்த சினிமா ஸ்டார்ஸ் பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.